இப்போது நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் நான் ஜீசஸை முன்னிறுத்தி பேசலை, ஐயப்பா முன்னிறுத்தி பேசலை, சிவனை முன்னிறுத்தி பேசலை. மதத்தை குறிப்பிட்டு பாடணுன்ட்டு பாடின மாதிரி தெரியல. சும்மா ஒரு பாட்டாக பாடியிருக்காங்க. அதை வந்து அவங்கள எஃபெக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப தப்பாக தான் பண்ணாங்க. எனக்கு மாதிரியாக தான் இருந்துச்சு. ரொம்ப தப்பாக தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். இல்லை எதை பற்றி வேணால் பாடலாம். ஆனால் ஒரு சில இதுக்கு ஒரு இது இருக்குது. நான் வந்து என்னை பற்றி நான் வேணால் பாடிடலாம். உங்களை பற்றி அசிங்கமாக பண்ண உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? தப்பு தான் சார். தப்பு தான். நீங்கள் அப்படி இல்லைன்னா மற்றவங்க மதத்தை நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டாவும் சரி எப்படியும் பண்ணக்கூடாது. தப்பு தான். இல்லை எதை பற்றி வேணால் பாடலாம். ஆனால் ஒரு சில இதுக்கு ஒரு இது இருக்குது. நான் வந்து என்னை பற்றி நான் வேணால் பாடிடலாம். உங்களை பற்றி அசிங்கமாக பண்ண உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஐயப்ப பக்தராக இருக்கும்போது அவங்களுக்கு ஐயப்பனை பற்றி பாடினா அவங்களுக்கு சில பேருக்கு எல்லாருக்கும் கோவம் வரலையா? எனக்கு கோவம் வரும். இப்போ அதை பற்றி பாடும்போதெல்லாம் அது தப்பு தான். அது தப்பு தான். நீங்கள் லேடிஸு வெளில விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லா கோயிலும் அது மாதிரிலாம் சொல்லலை. அந்த ஒரு கோயிலில், அதுவும் அந்த ஐயப்பன் கோயிலில் எல்லாத்துலேயும் போகலாம். அந்த இடத்துல மட்டும் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐயப்பன் கோயில் சபரிமலையில் வந்து அவர் இருக்கிறது அந்த இந்த ஒரு பிரம்மச்சாரியான ஒரு இதில் இருக்கார். அங்கே போகக்கூடாது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கோசம் மற்ற கோயிலெலாம் போகக்கூடாது அப்படி சொல்லலை. இது பாடுறது அவங்க எதை வச்சு பாடினான்னு தெரில. ஆனால் ஐயப்பனை பற்றி பாடுறது கொஞ்சம் தப்பு தான். அது மாதிரி பாடக்கூடாது. மாரி எங்கள் ஐயப்பன் கோயிலில் சொன்னாங்க மாரி இதுமாதிரி பாடு தப்பு தான், பதிலடி கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு அதில் வரின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. இது கேட்கும் போதே அந்த வரி கேட்கும் போது கஷ்டமாகிடுச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாட்டு ஃபுல்லாக மாதிரியாக தான் இருந்துச்சு. மெயினாக லைன்லாம் கிடையாது. இந்த பாட்டு மாதிரி தான் பாடியிருந்தாங்க அவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட்டர் நாங்கள் கேட்டால் தப்பு தாங்க. ஆமாம். வேறு எதனா சொல்ல விரும்புறீங்க? அது பண்ணக்கூடாது. இது மாதிரி பாடினாங்க. அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாது அவங்க மேலே. நானும் கிறிஸ்டின் தான். ஸோ ஆனால் வந்து எல்லா விதமான டெம்பிளுக்கும் எல்லாத்துக்கும் போவேன். சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க உரிமைக்காக எங்களை உள்ளே விடலைன்ற ஆதங்கத்துக்காக பாடியிருந்தாங்கன்னா, அந்த இன்டென்ஷனோட சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டு. ஆனால் பட் வந்து இதில் பிரிவினை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வரிகள் தப்புன்னு. அது எல்லாமே எனக்கும் தெரியும். எல்லாமே நானும் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். கூட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கேன். ஆனால் பட் என்னென்னா, இது பெண்ணிய உரிமைன்றதுக்காக அந்த வரிகளை ஏற்றுக்கிட்டாலும் பட் ஆனால் அது பிரிவினை ஏற்படுத்தணும்னா அந்த வரி தவிர்க்கப்பட்டிருக்கணுன்றது தான் என்னோட கருத்து. சரி தப்புன்றதை தவிர்த்து அந்த சாங் தேவையில்லாததுன்றது தான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்குறப்போ சொல்றாங்க, சாங் வந்து முதல்ல ஐயம் சாரி ஐயப்பான்றது மட்டும் தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம், மீதி எல்லாம் வந்து எங்கள் வடிப்பிலையை மட்டும் தான் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு. இல்லை, அந்த வார்த்தையை தேவையில்லாதது இல்லையா? இப்போது நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் நான் ஜீசஸை முன்னிறுத்தி பேசலை, ஐயப்பா முன்னிறுத்தி பேசலை, சிவனை முன்னிறுத்தி பேசலை. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன். ஸோ அதுதான் சுதந்திரம், அதுதான் உரிமை. ஸோ அதில் வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வந்து புண்படுற மாதிரி கருத்தை ஒன்று சொல்கிறோன்னா அந்த வரியை எடுத்துருக்கலாமே. ஸோ இதுதான் என்னுடைய அதை பற்றிய ஒரு பார்வை, வேறு எதுவும் இல்லை. சாங்கே தேவையில்லாத ஒன்று. எனக்கு அது தேவையில்லாத வரிகள், தேவையில்லாத பாடல்ன்ற நான் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாட்டு ஜஸ்ட்டு பாட்டாக பாருங்கள், அவ்வளோதான். இல்லை பாட்டா பார்க்கறதாலும் பிரச்சனை இல்லை. அது பாட்டா பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட மதத்தையும் அந்த மதத்தையும் மட்டும் தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த பாட்டில் அப்படி தான் வருது. ஆனால் இதனால ப்ராப்ளமே ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால அவங்களாம் ஆக்ஷன் எடுக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பாட்டா பார்த்தா இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் வந்திருக்கா? ஆமாம், அந்த ஒரு பாட்டு தான். இல்லை இதுக்கு முன்னாடி எதுவும் பாட்டு வந்தது இல்லை அந்த மாதிரி. எல்லாம் வந்திருக்கும், நல்லா பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கேன். ஒன்றும் மதத்தை குறிப்பிட்டு பாடணுன்ட்டு பாடின மாதிரி தெரியல. சும்மா ஒரு பாட்டாக பாடியிருக்காங்க. அதை வந்து அவங்கள எஃபெக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த பாட்டு கரெக்டா? தப்பு தான். பாட்டு கேட்டால் தப்பு தான். தப்பு தான் ப்ரோ. அதெல்லாம் பாடக்கூடாது. பாடம் கேட்டால் தப்பு. அது ஆமாம், தப்பு தான். ஏன்னா தெய்வத்தை பார்க்கணும், தெய்வமாக பார்க்கணும். அவங்க எடுத்து பண்ணால் அது நல்லா இருக்காதுல்ல. அதனால் கண்டிப்பாக. ஏன்னா பெண்களை அனுமதிக்கலாம், ஆனால் அதுக்கும் அவங்க அது ஒரு நடைமுறைங்கிறது ஒன்று இருக்குது. மதம் சார்ந்த ஒரு இது, கோவில் சார்ந்த ஒரு விஷயம். அதை வந்து நாம் வந்து இப்போ உடைக்க முடியாது. அதுக்கு அவங்க தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். தேவசம் போர்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது அந்த 8 வயசு அல்லது 10 வயசு வரையில் இருக்கிற பெண்கள், அப்புறம் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வரலாம்ன்றது நடைமுறை. அதை வந்து இவங்க வந்து இப்போ வந்து நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை போகலான்றது வந்து தவறு. அது என்ன பொறுத்தவரை அது தவறு. ஏன்னா பெரும்பான்மை மக்களை தானே பார்க்கணும். நம்ம மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான். பெரும்பான்மை மக்கள் வந்து அது போனால் அதாவது அவங்களுக்கு அது சம்மதம் இல்லை அப்படின்னும் போது அது நம்ம தவறு தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இந்த அந்த கட்டுக்கதெல்லாம் சொல்லி வச்சு எங்களுக்கு தள்ளியே வச்சிருப்பீங்க. நீங்கள் காலம் மாறிடுச்சு இல்லை, நாங்கள் எத்தனை நாள் தான் நாங்கள் தள்ளி வைக்கிறது அப்படின்றதான் மீனான பார்த்து. சரி, காலம் என்ன மாறினாலும் இன்னைக்கு வரையில் வந்து நீங்கள் எந்த கோவில்லையுமே இப்போ பெண்கள் போகிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் போக மாட்டாங்க. அவங்களே போக மாட்டாங்க. அவங்களே நீங்கள் எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க.
அந்த குறிப்பிட்ட நாட்களில். அப்படின்னும் போது அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை வேணால் நம்ம விலக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். கூடாது, அவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடாது. அது இது. ஆனால் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறது இதில் கொடுத்துட்டா உரிமை வந்துட போதுங்களா? என்ன, அது உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த உரிமை வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள் அந்த திருப்பதி போகிறோம். திருப்பதியில் நீங்கள் வந்து அந்த நாட்கள், குறிப்பிட்ட நாட்களில் பெண்கள் அவங்க போகிறதில்ல, அவங்களே போகிறதில்ல. ஆனால் எல்லாம் மற்ற நாட்களில் போகிறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம், அது கேட்கலாம். பட் அதுக்காக கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு தெய்வீகம்ங்கிறது எல்லோரும் நம்புகிறாங்க சார், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அதை நான் கொச்சைப்படுத்தக்கூடாது, உங்கள் உரிமையில் நான் தலையிடக்கூடாது. ஸோ அது அந்த பாடல் வந்திருந்தது தவறு தான். ஆமாம், இசைவாணிக்கு பார்த்துருப்பீங்க. சாங்கை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. இப்போ தாங்க அது இதுவாக இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அப்போ வரைக்கும் பெரிய பேசப்படல. ஆனால் பட் இப்போ நிறையா தான் கண்டு போயிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பெரிய இஷ்யூவாகவே இதாக இருக்குது. பட் அது சாங்குன்ற போது அது ஒன்றுமே இல்லை, அதை தான் பாடுறாங்கல்ல. ஓகே. இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூ ஆரம்பிச்சிருக்கணும், அது அப்போ விட்டுட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கும்போது தான் இப்போ ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்ப மாலை போடுறவங்களாம் அது ரொம்ப ஹேட் ஆன மாதிரி போயிடுச்சு. ஆமாம், அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அது ஆமாம், சொல்லுங்கள். அது ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. அது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து என்ன அப்படி? அவங்க பாடிட்டுருக்காங்க. அது தவறான கருத்து தானே. அது தப்பாக இது பண்ணுறது. ஏன்னா ஐயப்பன் சீசன் வேறு, ஐயப்பன் சாமிக்காக இது பண்ணுற மாலை போட்டவங்கெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அதனால தான் அந்த இது நான் பார்த்தேன் நான். பார்த்தீங்க. ஆனால் அது தவறு தான். தவறு தான். தேங்க்யூ.